அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 56. அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் தவிர நாம் நமது தூதர்களை அனுப்புவதில்லை. நம்பிக்கை கொண்டு சீர்திருந்திக் கொள்வோருக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நமது வசனங்களை பொய்யென கருதியோர் குற்றம் செய்து கொண்டிருந்ததால் வேதனை அவர்களை வந்தடையும். அல்லாவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன, மறைவானவது நான் அறிவேன் என்று உங்களிடம் கூற மாட்டேன். நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதே நீர் கூறுவீராக. குருடனும் பார்வையுடனும் சமமாவார்களா? சிந்திக்க மாட்டீர்களா என்றும் கேட்பீராக. தமது இறைவனிடம் தாம் ஒன்று சேர்க்கப்படுவதை அஞ்சுவோருக்கு அவன் அன்றி பொறுப்பாளனோ பரிந்துரைப்பவனோ இல்லை என்று இதன் மூலம் எச்சரிப்பீராக. இதனால் அவர்கள் இறைவனை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 48, 49, 50, 51 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் அல்லாஹுவை பற்றி நமக்கு நினைவுபடுத்தி, மறுமை நாளை பற்றி நமக்கு நினைவுபடுத்தி, அங்கே நிகழக்கூடிய காரியங்களை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி, இந்த உலகத்திலே நீங்கள் நீதியாக நடங்கள், அநீதி இழைத்து விடாதீர்கள், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைதான், அவனால் படைக்கப்பட்டவர்கள்தான், எனவே நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களாக உடன் பிறந்த சகோதரர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஒருவர் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், யாரும் யாருக்கும் கேடு விளைவிக்கக்கூடாது என்ற இஸ்லாமிய போதனைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு அறிவித்து கொடுப்பதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த தூதர்களில் அந்தந்த காலத்தில் சந்தித்தவர்கள் நபிமார்களையே இறைவன் அளவுக்கு நிப்பாட்டி பல கேள்விகளை கேட்டார்கள் திமிருதனமாக. அதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், நான் உங்களை போன்ற மனுஷன்தான், நான் அல்லாஹ் இல்லை, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நான் வானவரும் இல்லை, உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், அதை நான் உங்களுக்கு போதிக்கின்றேன், அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்கு அறிவுபூர்வமான வாதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள்.